ரதத்தில் ஏறுங்கள். ஓடுதுபா ரதமே, ஓடுதுபா ரதமே, வேக வேகமாக புறவிய பூட்டி ஓடுதுபா ரதமே, ஓடுதுபா ரதமே, ஓடுதுபா ரதம். யாரோ ஒருவன் தடுக்கின்றான். யார் என்று பார்த்து விட்டு வா. ஐயா, நான் தேவலோக மாதலிங்க. தேவலோக மாதலி, இந்த காலை நேரத்தில் எங்களை எதற்காக தடுத்து நிறுத்துகிறார்? தேவலோக பூபதி சூரிய பகவானுக்கு லிகிதம். சூரிய தேவனுக்கா? ஆமாங்க. பொன்னு உலக வேந்தன் தேவேந்திரனா? ஆமாங்க. அகற்றும். முதல் அழைப்புங்க சூரிய தேவனுக்கா? ஆமாங்க. சரி, சென்று வரலாம். உனக்கு தேவையானது உள்ளே இருக்கிறது. ஐயனே, தேர் மீதே நின்று கொண்டிருந்தார். செலுத்த வேண்டாமா? உலகிற்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டாமா? ஐயனே, பொன்னுலக வேந்தன் தேவேந்திரன் இடத்தில் உண்மைதான் மாதலி வந்துவிட்டு செல்கின்றான். லிகிதம் கொண்டு வந்திருக்கின்றான். ஆமா. அதை படித்து பாரும். நான் படிக்கிறேன். அது என்ன இருக்கிறது எனக்கு கூறும். வாசிடா. 12 ஆண்டுக்கு ஒருமுறை தேவலோகத்திலே ஆலோசனை கூட்டம் நடப்பது வழக்கம். உண்மைதான். அந்நாள் இந்நாள். அதனால் பூமி பாரம் தீராத தேவேந்திரன் பூமி பாரம் தீர்ப்பதற்காக தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாராம். சூரிய தேவனாகிய உங்களுக்கு எனக்கு முதல் அழைப்பினை கொடுத்திருக்கிறார். எதற்காக? தேவலோகம் வரும்படி. ஒருவர் இல்லை என்றாலும் ஒருவரால் விளக்கம் பிறக்கும் என்பதற்காக. உண்மைதான். அஷ்டதிக்கு பாலர்கள், 30 கோடி தேவர்கள், 40 ரிஷிகள், கிண்ணறர், கிம்புடர், சித்தர், வித்தியாசம் சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பு. அதனால் சூரிய தேவனாக நீங்கள் இப்பொழுதே புறப்பட வேண்டும். எந்த வார்த்தை உரைக்கின்றால்? நான் பொன்னுலகம் சென்று விட்டால் இந்த உலகமே இருள்மயமாகிவிடும். என்னால் போக முடியாது. உண்மைதான் பிரபு. இந்த பாமர மக்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஆதவன், ஆதித்யன், வெய்யோர், சூரிய தேவன், இந்த பாமர மக்கள் உன தை முதலன்று போற்றுகிறார்கள். ஆகையால் இவ்வேளை நீங்கள் தேவ சபைக்கு சென்று விட்டால் இந்த பாமர மக்களுக்கு ஒளி கொடுப்பது யார்? ஐயனே, உலகமே இருள்மயமாகிவிடும். இப்படி செய்தால் எப்படி எப்படி செய்தால்? உங்களுக்கு பதிலாக, தனக்கு பதிலாக தேவ சபைக்கு நாட்டத்து வருகிறார். கூறுகின்ற வார்த்தை விதையாக இருக்கின்றது. உன்னுடைய நிலைமையை நீ நினைத்து பார்த்தாயா? நிலைமையா? ஆமா. என்ன நிலைமை? நீயோ அங்க ஈரம் உள்ளவன். அதனால் நீ அங்கு சென்றால் உனக்கு மாலை மரியாதை கிடைக்காது. மறந்துவிடு. உடலில அங்க ஈரம் உள்ளவன். சுவாமி ஐயா, அனைதினமும் ரத செலுத்தக்கூடிய அருணன் நாங்கள் இதுவரையிலும் உடலிலே அங்கமினம் இட்டதாக இந்த பாமர மக்கள் அறிய மாட்டார்கள். என் மீது உள்ள குறை எனக்கே தெரியாது. ஆனால் வெந்த புண்ணிலே வேல் பாய்வது போல் அல்லவா கூறிவிட்டீர்கள். உடலிலே அக்கிடம். நான் தேவ சபைக்கு செல்ல அருகதை கிடையாது. நீ சென்றால் உனக்கு மாலையும் கிடைக்காது, மரியாதையும் கிடைக்காது. ஆகையினால் ரதத்தை செலுத்தி உலகெல்லாம் ஒளி கொடுக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையா இது? அனிதினமும் உன் பாதத்தை வணங்கி 7 புறவிகளை ஓட்டி உங்களுக்கு ரதம் செலுத்தக்கூடிய இந்த அருணன் உடலிலே அங்க இடம் மிட்டவனா? நான் தேவ சபைக்கு செல்ல அருகதை கிடையாதா? ஆண்டவா, உங்கள் பேச்சை மீறி, உங்கள் வாக்கை மீறி புறப்படுகிறேன் தேவ சபைக்கு. நீங்கள் பெற வேண்டிய புகழ் மாலையை அடிய நான் பெற்று வருகிறேன். மீண்டும் சொல்வதை கேள். நீ கூறுகின்ற வார்த்தை விதையிலும் விதையாக இருக்கின்றது. போக வேண்டாம், சொல்வதை கேள். அங்க இளம் என்று என்னை எள்ளி நகையாடுகிறேன். இப்பொழுதே புறப்படுக போகிறேன்.
தேவேந்திரனை சந்திக்கப் போகிறேன். தேவேந்திரன் கரத்தால் புகழ் மாலை பெற்றுத்தான் வரப்போகிறேன். அண்ணா அங்கு செல்ல போகின்றால் புகை மாலையோடு வந்தால் இங்கு வரலாம். இல்லை என்றால் என்னுடைய முகத்திலே விழிக்க கூடாது. ஆண்டவா, எல்லாம் விதிதானா? என் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது. புகழ் மாலையோடு வந்தா சூரிய தேவன் முகத்திலே விழிக்க வேண்டும். அப்படி தேவேந்திரன் கரத்தால் புகழ் மாலை பெறவில்லை என்றால் என் முகத்தில் விழிக்க கூடாது என்று உரைத்து விட்டு சென்று விட்டார். புறப்படுகிறேன். தேவ உலகம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவ இந்திரனை சந்திக்க